வெல்கம் பேக் டு அவர் சேனல். வாங்க வீடியோக்குள்ள ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோன்னா, தீபாவளி வந்துருச்சு இல்லைங்களா? தீபாவளினாவே என்னங்க, ஸ்வீட்டு பலகாரம் எல்லாம் நிறையா செய்வாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பலகாரமெல்லாம் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். என்னென்னு பார்த்தீங்களான்னா, ஃபஸ்ட்டு முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிட்டோங்க. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு முறுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். நான் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து. எப்போவுமே நாங்கள் எந்த விசேஷம் இருந்தாலும் ஏதாவது பலகாரம் செய்கிறதா எங்கள் வீட்டிலே செஞ்சுருவோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட தான், சொந்தக்காரங்க இந்த மாதிரியே எல்லாம் யாரும் இல்லைங்க. நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு எப்படியோ ஒன்று செய்யலான்னு சொல்லிவிட்டு என் ஃப்ரெண்ட்ஸும் நாங்களும் தாங்க செஞ்சுக்கிட்ருக்கோம். பாருங்கள் என்ன அலப்பறை பண்ணியிருக்கோன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முறுக்கெல்லாம் செஞ்சாச்சுங்க, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான். ஒரு பக்கம் வந்து முறுக்கு சுட்டுக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து என்ன வேலை செஞ்சுக்கிட்ருக்கோன்னு பாருங்கள். நாங்கள் எப்போவுமே ஒன்றா சேர்ந்துட்டோம்னாவே சிக்கன் இந்த மாதிரி தாங்க எடுத்து சமைச்சி சாப்பிடுவோம். அதுதானங்க ஹாப்பியாக இருக்கும். அதனால் இன்றைக்கும் சிக்கன் எடுத்துகிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்லான்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க. அதனால் வெங்காயம் எல்லாம் உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. வாங்க எப்படின்னு பார்க்கலாம். வெங்காயமெல்லாம் உரித்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அதை வந்து அப்படியே அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கச்சுங்க. இந்த மாதிரி தான் கிரேவியாக செய்ய போகிறோம். சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் பச்சையாகவே அரைச்சி எடுத்துக்கச்சு. இந்த மாதிரி செஞ்சிங்களான்னா சூப்பராக இருக்குங்க. நீங்களே செஞ்சு கொடுங்க. நாங்கள் சிக்கன் கொஞ்சம் சில்லி 1/2 கிலோ எடுத்து அதுலேயே இவ்வளோ அளப்புறங்க. எல்லாம் ஜாலியாக செஞ்சு சாப்பிட்டோம். பாருங்கள், வெங்காயம் இன்னமும் கட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என் ஃப்ரெண்டு. நான் வந்து சிக்கனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு வந்து எதுக்கு இவ்வளோ எண்ணெய் ஊற்றுற அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஏன்னா கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றினாதாங்க கறி அதிலே வணங்கினா தானே நல்லாயிருக்கும். அதனால ஜாலியாக பேசிக்கிட்டு நாங்கள் 2 பேரும் வந்து சமையல் வேலைங்க. இன்னொருத்தர் வந்து அவங்க முறுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது அவங்களோட செக்ஷன். ஏன்னா அவங்க தனியாகவே செஞ்சுருவாங்க. அதனால செஞ்சுக்கிட்டு இருக்கட்டும்னு நாங்கள் உள்ள சமையல் ரூமில் வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா சோறு தாங்க ரொம்ப முக்கியம் நமக்கு. ஏன்னா கரெக்டாக பசி எடுத்துரும் 1 மணிக்கெல்லாம். அதனால சீக்கிரம் சமையல் செய்யலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. சிக்கன் எப்போவுமே எண்ணெயிலே பெரட்டினா தாங்க நல்லாயிருக்கும். நல்லா ஒரு பதத்துக்கு வந்து உருண்டு திரண்டு வரும் அந்த சிக்கன் வந்து. அந்த மாதிரி இருக்கும்போது மற்றதெல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே எடுத்து தக்காளி எல்லாமே போட்டோம்னா
கரெக்டாக இருக்கும். நல்லா வணக்கி எண்ணெயிலே நல்லா வணக்குனா தாங்க அந்த பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லாயிருக்கும். பார்க்கும்போதே சூப்பராக இருக்குங்க. ஆனால் நாங்கள் செஞ்சதவே நல்லா இருக்குன்னு சொல்லக்கூடாது. இருந்தாலும் நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. கிரேவியாக அப்படியே வச்சாச்சு. அதனால சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள் முறுக்கெல்லாம் செஞ்சு இவ்வளோ சுட்டு வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து எந்த ஹெல்ப்புக்குமே வரலங்க. என் ஃப்ரெண்ட்ஸு அந்த அக்காவே தான் எல்லாமே செஞ்சுருந்தாங்க. அவங்க தனியாகவே தாங்க எல்லாருமே முறுக்கு சுடுறதுக்கே 2-3 மணி நேரம் ஆயிடுச்சு. பாவம் தனியாக எல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சாங்க. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸுக்கு தானங்க செஞ்சு கொடுக்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே மனசில் வச்சுக்க மாட்டாங்க. இருந்தாலும் எங்களுக்கு தான் கஷ்டமாக இருந்துச்சு. தீபாவளினாவே ஸ்வீட்டு தாங்க. அதனால பலகாரம் மட்டும் செஞ்சால் எப்படிங்க, முறுக்கு மட்டும் செஞ்சால். அதனால ஸ்வீட்டும் செய்யணும் இல்லைங்களா. அதனால குலோப்ஜாம் செய்யலான்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்துகிட்டு வந்து செஞ்சோங்க. வாங்க பார்க்கலாம். இன்னொரு பக்கம் வந்து கிரேவியும் ரெடி ஆகிடுச்சிங்க. இனிமேல் என்னங்க சாப்பிட வேண்டியதான். பாருங்கள் பார்க்கும்போதே சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது வந்து ஸ்வீட் செய்கிறதுக்கான இது சொன்னோம் இல்லைங்களா. இதை பாருங்கள் சின்ன சின்ன குட்டி குட்டி பாலாக போட்டுட்ருக்கோம். இது எவ்வளோ சைஸு சின்னதாக பிடிக்கணுங்க. ஏன்னா பொரித்து எடுக்கும்போது வந்து பெருசாக வந்துடுது பாகில் போடும்போது. அதனால் குட்டி குட்டி பால் மாதிரி பிடிச்சிக்கிட்டு இருந்தோம். பாருங்கள் இந்த மாதிரி தாங்க செய்யணும். பாருங்கள் எண்ணெயில் போட்டு எடுக்கக்குள்ளே வந்து ப்ரௌன் கலராக வரணும். அந்த மாதிரி தாங்க வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து பாகில் போடணும். உங்களுக்கும் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சில்லி ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட தாங்க நாங்கள் எதுவுமே சேர்ந்து செய்வோம். இந்த மாதிரி தான். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.